அதிமுகவினுடைய பீட் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கீங்க. கடந்த 2 ஆண்டுகளா அவங்களுடைய எல்லா நூக்கன் கார்னரையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அவங்களோட மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட இருக்கு. அதிமுகவோட பிளான் தான் என்ன ராஜேஷ்? என்ன ஐடியால இருக்காங்க ஆக்சுவலா? 2020ல 210 தொகுதிகளில் வெற்றி பெறணுங்கிறதா எங்களுடைய இலக்குன்னு சொல்லி அதிமுக சொல்றாங்க நெல்சன். சோ அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல, அதாவது அவங்க எதிர்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் 3 ஆண்டுகள்ல ரொம்ப பெருசா வேலை எதுவும் பார்க்கல, ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தாங்க. ஆனா 2025 பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை பார்த்திருக்கிறாங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த 2025 ஒரு சக்சஸ் ஆன ஒரு ஆண்டா அதிமுகவினர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் கட்சி ரொம்ப பெரிய பின்னடைவை சந்திக்கும். கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள்லாம் போர்க்கொடி தூக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை இருக்குமா அப்படின்லாம் சொல்லி கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா 2025ல செங்கோட்டையின் ஒரு நபரை தவிர மத்த எல்லாருமே இன்னும் கட்டுக்கோப்பா தான் இருக்கிறாங்க. யாருக்குமே வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்டா வருத்தம் சில முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவரா அதிமுகவினுடைய ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத இடத்துல எடப்பாடி பழனிசாமி இப்ப அமர்ந்திருக்காரு அப்படிங்கறதை பார்க்க முடியுது. குறிப்பா இந்த வருஷத்துல அதிமுக கடந்து வந்த பாதை, அவர்களுடைய சக்சஸ் ரேட்டு, அவங்களுடைய வீழ்ச்சி அப்படின்னு பாக்குறப்ப 2025ல ஏப்ரல் மாசத்தினுடைய தொடக்கத்திலேயே பாஜகவினுடைய கூட்டணியை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேர்தல் பணிகள்ல அதிமுகவில் எப்பவுமே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முந்துவாங்க, தேர்தல் பணிகளை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே பாணியில ஜெயலலிதா அவர்கள் பாணியிலேயே எடப்பாடி பழனிசாமியும் பிரச்சாரத்தை கிட்டத்தட்ட ஜூலை மாசமே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கோவையில் ஆரம்பிச்சாரு, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பிரச்சாரத்தோட நேத்து வரைக்கும் கிட்டத்தட்ட 180 தொகுதிகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த விருப்ப மனு வாங்குறது, இந்த விருப்ப மனு வாங்குற பணியை தமிழ்நாட்டிலேயே 2வது கட்சியா முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட திமுகவுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இதுவரைக்கும் 10,000க்கும் மேற்பட்டோர் அந்த கட்சி சார்பில் போட்டியிடுறதுக்கு விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. ஹையஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 8,000 8,500 தான் கடந்த காலங்கள் இருந்திருக்கு. அதையும் தாண்டி இந்த ஆண்டு 10,000 கடந்திருக்குது அப்படிங்கிறது அதிமுக சார்பில் ஒரு பெரிய ஒரு மைல்கல்லா, ஒரு சாதனையா அவங்க சார்பில் சுட்டி காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டுல அதிமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சர்க்கிள் இல்ல ஒரு பெரிய சர்ச்சை அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுடைய விலகல். என்னதான் காரணங்கள் சொன்னாலும் அவர் ஒரு மூத்த தலைவரா இருந்தவர், அவரை அனுசரிச்சு போயிருக்கணும், அவரை இன்னும் கட்சியில இருந்திருந்தா குங்குமண்டலத்துல இன்னும் பலமா இருந்திருக்கும், குறிப்பா ஈரோடுல பலமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 2025 அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. குறிப்பா சட்டமன்றத்துல அதிமுகவினுடைய செயல்பாடு கடந்த 3 ஆண்டுகளை காட்டிலும் இந்த 2025ல இன்னும் சிறப்பா இருந்திருக்கு. அதை நாமளே பல நேரங்களில் பார்த்திருக்கோம்.